எப்படி விசுவாசிக்கணும்? என்ன தேவை இருந்தாலும் அவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. குமாரன் என்று பாராமல், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தபடினால மற்றவைகள் அருளாது இருப்பது எப்படி? பெற்ற பிள்ளையே நமக்காக கொடுத்துட்டாரு, மற்றதை தரமாட்டாரா? ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம நம்ம எல்லா காரியத்திலும் அவரை விசுவாசிக்கும் போது அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் பரிசுத்தமா வாழணும், கர்த்தரோட வருகையில நான் காணப்படணும், நீ வரும்போது நான் எதிர்கொண்டு வரணும், ஒரு கூட்ட ஜனங்களோட வரணும், ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்கணும், அதுக்காக எனக்கு நித்திய ஜீவனை தந்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. இந்த பூமியில் அழகாக நடத்திக்கிட்டு போவதற்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் விசுவாசிக்கும் போது அவன் கெட்டு போகாம பரலோகம் போய் என்ன செய்வான்? சேர்ந்தோம். அல்லேலூயா. விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு